தளத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை குறித்திருக்கின்ற ஈரோட்டு திருநாட்டிலே நடைபெறுகின்ற இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஈரோட்டு பெருமக்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். இந்த மண்ணில் இருந்து கொண்டுதான் தந்தை பெரியார் இருட்டுக்குள் இருந்து கொண்டிருந்த மனிதர்களை, வீதி வெளிச்சத்தை காணாமல் இருந்த மனிதர்களை, வீதிக்குள்ளே நீ வந்துவிடக் கூடாது என்று சொல்லி தள்ளுபடியாக வைக்கப்பட்டிருந்த மனிதர்களை, இல்லை நீ பொட்டுப்பூச்சி அல்ல, புன்மை தேரை அல்ல, அழுவதற்கும் இழிவதற்கும் குழிவதற்கும் நீ ஒரு ஆந்தையும் அல்ல, எழு, நிமிர், எழுந்திருந்து கம்பீரமாக உன்னுடைய சிறகுகளை விரித்து பற என்று சொன்ன பகுத்தறிவு பகலவன் தோன்றிய இடம் இந்த ஈரோடு. இந்த ஈரோட்டில் தான் குடியரசு தேருக்கு 2 சக்கரங்கள் கிடைத்தன. ஒரு சக்கரம் அறிஞர் அண்ணா என்ற சக்கரம், இன்னொரு சக்கரம் கலைஞர் கருணாநிதி என்ற சக்கரம். 2 சக்கரங்களும் தான் இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய சக்கரங்கள். அந்த சக்கரங்கள் இருந்து கொண்டு ஆண்ட இடம் குடியரசு இங்கிருந்து புறப்பட்டது. என்ன அழகு, என்ன அழகு! ஒருபுறம் பவானி, இன்னொரு புறம் அமராவதி, இன்னொரு புறம் காவிரி. 3 ஆறுகள் பாய்ந்தால் சும்மா இருக்குமாயா? பச்சை பசேல், எங்க பார்த்தாலும் மஞ்சள் மண்டி, இங்கே இன்னொரு பக்கம் வெள்ள மண்டி, எல்லாம் மண்டி கிடக்கிறது என்றான் பாரதி. ஈரோட்டு மஞ்சள் மண்டிக்குத்தான் இந்தியாவிலேயே மார்க்கெட் என்று சொன்னால் எத்தனை பெருமையா! அந்த மஞ்சள் மண்டி மட்டுமல்ல, ஜவுளி மிகப்பெரிய மார்க்கெட் பிடித்திருக்கிற ஊர் என்று சொன்னால் ஈரோடு அல்லவா? வெள்ளோடு, அங்க பார்த்தா ஒரு வேடன் தாங்கல். உலகத்து பறவைகள் எல்லாம் ஒன்றாக குடியிருப்பதற்கு, முட்டையிடலாம், தங்கலாம், வளரலாம் என்று தாவி பறந்து வருகின்ற பறவைகளை வரவேற்கக்கூடிய வெள்ளோடு ஒரு புறம். இப்படி எத்தனைங்க சொல்லலாம்? இந்த உலகத்துல யாருதான் சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா இருக்கிறாங்க? அது யார் இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி இப்ப வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்காக பாருங்க, அவங்கள கேட்டா ஏதாவது விஷயம் தெரியும்ல. அடுத்த வேலைக்காக சம்பாதிக்கிற கீழ்த்தட்டு மக்கள் தான் ஜாலியா நிம்மதியா இருக்கிறாங்க. அளவோடு சம்பாதிக்கிற நடுத்தர மக்கள் தாயா ஜாலியா நிம்மதியா இருக்காங்க. அளவே இல்லாம சம்பாதிக்கிற எங்க மேல்தட்டு மக்கள் தாங்க இன்னைக்கு ஜாலியாவும் நிம்மதியாவும் இருக்காங்க. எந்த பாடும் படாம ஒரு வேலை வெட்டியும் செய்யாம அடுத்த முதுகுல ஏறி சவாரி செய்யற மாத்துங்களா, நாங்க தாங்க உண்மையாலுமே நிம்மதியா இருக்கிறோங்க. இன்னைய சூழ்நிலையில எந்த மனுஷையா சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருக்கா? அது உங்களை பார்த்தாலே தெரியும். எவனுக்குமே நிம்மதி கிடையாது. ஒரு கேள்விக்கு 5 விட வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்தந்த வேலைக்கு சம்பாதிச்சு சாப்பிடுறானே அவன் தான் நிம்மதியா இருக்கான். ஒரு பதில். இன்னொரு ஆள் என்ன சொல்லுது? அளவோடு சம்பாதிக்கிறான், நடுத்தர பக்கம், அவங்க தான் நிம்மதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் என்ன சொல்லுது? அளவில்லாமல் சம்பாதிச்சு வாழ்றாருக்க, அவங்க தான் நிம்மதியா இருக்கான்னு. இந்த பாப்பா சொல்லுது ஒரு வேலையும் செய்யாம ஊர்பய முதுகுல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு சவாரி செய்யறான், அவன் தாயா நிம்மதியா இருக்கா. இந்த பக்கத்துல கடைசியா என்ன சொன்னார் அவரு? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எவையா நிம்மதியா இருக்கான்? எல்லா பயிலுமே நிம்மதி இல்லாம தான் இருக்கான். அதுக்கு ஒரு உதாரணம் அவரும் நானும். பாருங்க, இதாயா வாழ்க்கை, இப்படி தாயா இருக்குன்னு 5 விதமா ஆட்கள் வந்திருக்கிறாங்க. தூக்கம் வராத ஜாலி பெருசா, நிம்மதியான தூக்கம் பெருசா? பேசாம நான் வீட்லயே தூங்கி இருந்திருப்பேன். இப்ப நீங்க ஜாலியா நின்னு இந்த ப்ரோகிராம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களால நிம்மதியா தூங்க முடியுமா? நின்னுகிட்டே தூங்குறதுக்கு நான் குதிரையா? இத முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குவீங்க. அப்ப உங்களால ஜாலியா ப்ரோகிராம் பார்க்க முடியுமா?
நான் நிம்மதியா தூங்குவேன், ஆனா என் வீட்டுக்காரம்மா நிம்மதி இல்லாம இருப்பா. நம்ம விடுற கொரட்டை சேத்தத்துல அவ தூக்கம் போயிடும். ஒரு 5000 ரூபாய் இருந்தா தாங்க, 2 நாள்ல கொடுத்துறேன். ஏம்மா இங்க கடன் வாங்குறதுக்கு வந்தியா பேச வந்தியா? திடீர்னு இன்னைக்கு தான் வந்து நிக்கிற, 5000 ரூபாய் கடன் கேக்குறிய, என்ன தைரியத்துல கேக்குற? அப்ப 1 மாசத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தா 1 லட்சம் தருவீங்களா? 5000 ரூபாய் நான் கொடுத்தா என்ன செய்வ? உங்ககிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு போய் என்னால என் குடும்பத்தோட ஜாலியா ஊட்டி கொடைக்கானல்னு சுத்த முடியும். நானே இன்னும் ஊட்டியை ஒழுங்கா பார்த்ததில்ல. ஊட்டி முறிஞ்சு போய் கிடக்கா, நீ ஊட்டிக்கு போறதுக்கு நான் 5000 ரூபாய் கொடுக்கணுமா? ஆனா அந்த பணத்தை 2 நாள்ல குடுக்கறத நினைச்சா என்னால நிம்மதியா தூங்க முடியுமா? கொடுக்கணும்னு நினைச்சா தானே. அதே நான் சேர்த்து வச்சிருக்கிற 50 ரூபாயில என் குடும்பத்தோட பார்க் போயிட்டு வந்தால் நான் நிம்மதியா தூங்குவேன். இது மாதிரி தான் மத்தவங்க கிட்ட கடன் வாங்காம இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிற கீழ்த்தட்டு மக்கள் தான் இன்றைய சூழ்நிலையில ஜாலியா நிம்மதியா இருக்கிறாங்க. விளையாட்டு பிள்ளைகள் வெல்லாம வீடு வந்து சேருமா ஐயா? விளையாட்டு பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேருமா? சேருமா? சேராது இல்ல. இந்த பிள்ளை பேசிக்கிட்டே இருந்துச்சு, நல்லது மாதிரி தெரிஞ்சுச்சா? ஆமா. புரியுத மாதிரி தெரிஞ்சுச்சா? ஆமா. ஏதாவது புரிஞ்சுச்சா? ஐயா நிம்மதியா இருக்காரா? அவர் நிம்மதியா இருக்காரான்னு அப்ப கேள்வி. பொதுமக்கள் நிம்மதியா இருக்காரான்னு கேட்டா அவர் நிம்மதியா இருக்காரா? உலகம் பூரா அறிவுரை சொல்ற ஐயாவே நிம்மதி இல்ல, அப்புறம் என்னையா உலகம் நிம்மதியா இருக்கும்? இதே மாதிரிதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால அண்ணாச்சிட்ட போய் சொன்னேன், பெரியவர்கிட்ட போய், ஐயா கல்யாணம் முடிஞ்சு 4-5 வருஷம் ஆச்சு, என் பொண்டாட்டி நீ புரிஞ்சிக்கவே மாட்டுக்காளா அப்படின்னு. யார்கிட்ட? நம்ம பெரியவர்கிட்ட தான், வேற யார்கிட்ட போய் நான் விளக்கம் கேட்க முடியும்? அவரு போய்யா கல்யாணமாயி 40 வருஷம் ஆச்சு, நானே புரிஞ்சுக்க முடியல, 4 வருஷத்துல புரிஞ்சாராம்ல. நாட்டில் நிர்ணயிக்கப்பட்டது என்று ஒன்று இருக்கிறது. நவகிரகங்கள் 9, திசைகள் 8, வானவில் 7, சுவைகள் 6, பஞ்சபூதங்கள் 5, பருவநிலை 4, மூர்த்திகள் 3, துருவங்கள் 2, நிம்மதி 1, அது அடுத்தவன் முதுகில் சவாரி செய்பவனே என்று பேச வந்திருக்கிறேன். விளங்கினவங்களுக்கு விளங்கின மாதிரி தெரியும், விளங்காதவங்களுக்கு எதுவும் விளங்காது. நீங்க விளங்கினவங்களா விளங்காதவங்களா? உங்க முன்னாடி நிக்கிற நான் விளங்கியா போக முடியும்? விளங்காம தான் நிக்கிறேன். எது சரி நம்ம இன்னைக்கு நினைக்கிறோமோ அது நாளைக்கு சரியில்லைன்னு தோணும். சரி. எது இன்னைக்கு சரியில்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அது நாளைக்கு சரின்னு தோணும். இப்போ சானியா மிர்சா பந்தடிக்கிறா, கோர்ட்டுக்கு வெளியே போகுது, அவுட்டுங்கிறோம். சச்சின் டெண்டுல்கர் பந்தடிச்சு கோர்ட்டுக்கு வெளியே போனா அது ஏன் 6 பாயிண்ட்டுங்கிறோங்க? 6ன்றோம். ஓ, இவ்வளவு எப்படியா உங்களுக்கு யோசனை வருது? அவ விளையாடுறது டென்னிஸ், இவன் விளையாடுறது கிரிக்கெட்டு, அதுல அது சரி, இதுல இது சரி. சார், நாய்க்கு 4 கால் இருந்தாலும் அதால கால் மேல கால் போட்டு உட்கார முடியுமா? எப்படி புதுசு புதுசா யோசிக்கிறீங்க? நடுத்தர மக்கள் சொல்றாங்களே, சைக்கிள் எவ்வளவு வேகமா ஓடினாலும் பேக்குகளை ஃப்ரெண்டுகளை முந்த முடியுமா? அதனால எங்க அடுத்தவங்க முதுகுல சவாரி செய்யற மாதிரி நிம்மதி யாராலையும் காண முடியாதுன்னு சொல்லிக்கிறேன் சார். என்னாச்சு, சேவல் முட்டை போடுமா? நாமக்கல்ல போய் கேளுங்க, சேவல் முட்டை போடுமான்னு சொல்லுவாங்க. வாத்து குட்டி போடுமா? என்னாச்சு? ஓடாது. ரயில் ரோட்ல போமா ஐயா? போவாது. மயிலு பாட்டு படிக்குமா ஐயா? பாடாது. அப்ப இந்த பரமசிவன் சொல்லுதே பொய் இருக்குமா? ஓ, இதுக்கு தான் இப்படி ரூட்டா? இத நேர சொல்ல வேண்டியதானே. பரமசிவன் சொல்றதுல மட்டுமில்ல, அது கழுத்துல இருக்கிற பாம்பு சொல்றதுல கூட பொய் இருக்காது. என்ன நிலைமையில ஆண்டவனும் நிம்மதியா இல்ல, மாண்டவனும் நிம்மதியா இல்ல. என்னாச்சு? மக்களை காப்பாத்துறது யாரு? என்னாச்சு? கடவுள் தான். அந்த கடவுளை காப்பாத்துறது யாரு? தர்மகர்த்தா இல்ல, திண்டுக்கல் பூட்டு. ஒத்த நாள் கோயில புறம் திறந்து போட்டு போங்க பாக்கும், மொத்த கடவுளும் அடகு கடையில இருப்பாரு. திருப்பதி வெங்கடாஜலபதி எவ்வளவு பெரிய பணக்காரு, அவரு நிம்மதியா இருக்காருன்னு நினைக்கலாம். குபேரங்கிட்ட வாங்கின கடனை அடைக்க முடியாம திருநெல்வேலி பக்கத்துல இருக்க சிறுவேகுண்டம் ஊர்ல வந்து ஒளிஞ்சு கிடக்காரியா. இப்படி கடவுளே நிம்மதியா இல்ல, மனுஷன் எம்மாத்திரம்யா நிம்மதியா இருப்பான்? சரி, செத்தவன் நிம்மதியா இருக்கான் ஐயா. ஏன்யா? எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் செத்து போனான், வயசானவன். செத்தவன் சும்மா செத்து இருக்க கூடாது, சொத்தெல்லாம் பிரிக்காம செத்து போனான். சரி. கடைசியில என்னாச்சு,
ஏன் சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து சண்டை தெருச்சண்டையாகி தெருச்சண்டை ஊர் சண்டையாகி ஊர் சண்டை வெட்டு குத்துன்னு ஆகி போச்சு. செத்தவன் வீட்லயும் கிடையாது, சுடுகாட்லயும் கிடையாது, நடுரோட்டில் கிடைக்கான். அண்ணாச்சி இன்னைக்கு நாட்டில் ஆடு நல்லா இல்ல, மாடு நல்லா இல்ல, வீடு நல்லா இல்ல, நாடு நல்லா இல்ல அண்ணாச்சி. ஆடு நிம்மதியா இல்ல, மாடு நிம்மதியா இல்ல. நீங்க என்ன மிருக வைத்தியரா? இல்ல, நான் காலேஜ் வாத்தியார் தான். காலேஜ் வாத்தியாரா? ஆமா, கரெக்ட் தான். பயலோல பூரா ஆடு மாடுன்னு தானே நாங்க சொல்லுவோம். ஓ, ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்ட படிக்கிற பையன் ஒருத்தரும் நிம்மதியா இருக்க மாட்டான். நானே நிம்மதியா இல்ல, அந்த பையல எப்படி நான் நிம்மதியா விடுவேன்? நிம்மதிங்கிறது மனம் சம்பந்தப்பட்டது, ஜாலிங்கிறது பணம் சம்பந்தப்பட்டது. இந்த தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கால் முன்னாலேயே பட்ஜெட் போட்டுருவான். சரி, குடும்பத்துக்கு ஒரு 6000 அப்படின்னு. அதில் ஒரு 2000 என்ன பண்ணுவான்னு பார்த்தா குழந்தைகளுடைய துணிமணிக்காகவும் பட்டாசுக்கு ஒதுக்கிடுவான். சரி, மிச்சம் 4000 பட்ஜெட். அந்த குழந்தை குட்டியோடு அப்படியே கடைவீதிக்கு போவான் பாருங்க. அப்படியே அந்த சேல்ஸ்மேன் புடவை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப 3000 ரூபாய் புடவை அழகா இருக்கும். ஆனா பட்ஜெட் எவ்வளவு அந்த அம்மாவுக்கு? 2000. அப்ப கணவன் அப்படியே சொல்லுவான், பரவாயில்லம்மா எடுத்துக்க, 1000 ரூபாய் எனக்கு துண்டு விழுந்தா பரவாயில்லைம்மா. ஆனா அந்த அம்மா மனசு என்ன தெரியுங்க நினைக்கும், இந்த மனுஷன் வெளியே கிளியே போறவனாச்சே, அவ்வளோ இதுல நம்ம பட்ஜெட்ல கை வைக்க வேண்டாம், பிடிச்சோ பிடிக்காமலோ 2000 ரூபாய் புடவையே போதும்னு நினைக்கும். அவன் அங்கிருந்து சொல்லுவான், பரவாயில்லம்மா எடுத்துக்க அப்படிமா. இது எல்லாம் வார்த்தையால நடக்காது சார், கண்களால நடந்துட்டு இருக்கதா சார் நடுத்தர வர்க்கம். விட்டு கொடுத்தல், தான் தோத்து போகணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அடுத்த தன் மனைவிக்காக, அது நிறைஞ்ச குடும்பம் தான் சார் இந்த நடுத்தர வர்க்கம். அண்ணாச்சி, இதே மாதிரி தான் நானும் 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஈரோட்டுக்கு நானும் என் பொண்டாட்டியும் ஜவுளி எடுக்க வந்தோம். ஜவுளி கடைக்குள்ள போன உடனே என் பொண்டாட்டி பார்த்தா பாருங்க ஒரு பார்வை, அப்பமே புரிஞ்சு போச்சு அவன் என்ன சொல்ல போறான்ட்டு. ஜவுளி கடைக்குள்ள போனா ஐயா 1983 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கினவன் தான் வாங்கிட்டார, சத்தம் கட்டாம வந்திருக்க கூடாது. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. மிச்சம் இருக்க ரூபாய்க்கு எனக்கு ஒரு கட்சிப்பு வாங்கிட்டு வந்தான். சார் உங்க மூஞ்சிக்கு அமைஞ்சது அப்படி, என்னோட மூஞ்சிக்கு அமைஞ்சது இப்படி. இப்படி 1-2 பேருக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சா, நல்லா அமையாத எங்களை மாதிரி இத்தனை பேருக்கும் சந்தோஷம் எப்படியா இருக்கும்? காற்று அளவோடு வீசுச்சுன்னு வச்சுங்களேன், சரி, அதற்கு பேர் தென்றல். அளவுக்கு அதிகமா வீசுனா புயல், அது சூறாவளி புயல். அதே மாதிரி மழை சும்மா அப்படியே நச்சுன்னு அழகா பெஞ்சா அதுக்கு பேரு சாரல். அதே அளவுக்கு மீறினா அடமலைங்கிறோம். அந்த மாதிரி அளவோடு சம்பாரிச்சு குடும்பத்தோடு நிம்மதியா இருக்கான் பாருங்க சார் நடுத்தர வர்க்கம். அவன் தான் சார் நிம்மதியாகவும் ஜாலியாகவும் இருக்கான். அளவோட வீசுற தென்றல்ல சேமிக்க முடியாது. அளவுக்கு மீறி புயல் அடிச்சாதான் அணைக்கட்டு போட்டு சேமிச்சு பஞ்ச காலத்துல தண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்ப நீங்க நாளைக்கு மெட்ராஸ் போகணும், எதுல போவீங்க? ட்ரெயின்ல. டிக்கெட் ரிசர்வ் பண்ணி போவீங்களா இல்ல அப்போதைக்கு போய் எடுத்து போவீங்களா? அது எப்படிங்க நான் ரிசர்வ் பண்ணா போக முடியும்? ரிசர்வ் பண்ணி ஏசி கோச்ல போவீங்க. போகலாம். நேத்து நைட்டு தங்கி இருந்தீங்க ஈரோட்ல, எங்க தங்கி இருந்தீங்க? ஹோட்டல்ல ஏசி ரூம்ல தங்கி இருப்பீங்க. ஒரு நாள் பயணம் வாழ்க்கையில ஒரு நாள் தூக்கத்துக்கே சுகமான இடம் வேணும்னு கேக்குது இந்த உடம்பு. வாழ்க்கை பூராவும் அந்த சுகம் கிடைச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். வாழ்க்கை பூராவும் அந்த சுகம் வேணும்னா பொருளாதாரம் வேணுமா இல்லையா? அந்த பொருளை சம்பாதிக்கிற மேல்தட்டம் தான் நிம்மதியா இருக்க முடியும். அந்த மேல்தட்டத்துக்கு எல்லாரும் நோக்கி போகணும். பணம் இருந்தா பணம் 10 செய்யுங்க. பணம் 10 செய்யும், குணம் ஒன்றே வாழ்வு தரும். ஈட்டி எட்டுன வரைக்கும் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். ஈட்டி எட்டுன வரைக்கும் தான் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். பாசம் அதையும் பொழந்துட்டு பாயும். இல்லானை இல்லாலும் வேண்டாம், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாங்கிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கையில் பண்பும் பயனும் அது. அதே வள்ளுவர் தாங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இந்த உலகமே இல்லைன்ட்டாங்க. பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காத செந்தில் மனிதனே இல்லை. என்ன புரியாம பாட்டு படிச்சுட்டு கிடக்காவா? நான் படிக்க பாருங்க பாட்டு. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும்.
எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப நடக்கிறது அரட்டை அரங்கமா இல்ல பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியா? ஆளாளுக்கு முக்குக்கு முக்கு பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்கிறது? ஒருத்தருக்கு கார் ஓட்ட கத்துக்கணும்னு ரொம்ப நாளாவே ஆசை. சரி. டிரைவிங் ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டா அதிக செலவாகும்ட்டு கரஸ்ல கத்துக்க நினைக்கிறாரு. கரஸ்ல வாரம் ஒரு புக் அனுப்புவாங்க, அதை வச்சு நம்ம கத்துக்கலாம். அவருடைய பணக்கார ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு கார் வாங்கி வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாரம் ஸ்டார்ட் பண்றத பத்தின புக் வருது, இவர் போய் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறாரு. செகண்ட் வாரம் கிளட்ச் அமுத்தி கியர் போட பத்தினது, இவர் போய் கிளட்ச் அமுத்தி கியர் போட்டு பார்க்கறாரு. மூணாவது வாரம் கிளட்சை விட்டுட்டு எக்ஸலேட்டர் கொடுக்கறது. இந்த புக்கை படிச்ச அடுத்த நாள் இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. என்ன ஆச்சு? ஏன்னா வாரம் ஸ்டார்ட் பண்றது, ரெண்டாவது வாரம் கிளட்ச் அமுத்தி கியர் போடுறது, மூணாவது வாரம் வண்டி மூவ் பண்றது, நாலாவது வாரம் தான் எப்படி பிரேக் போட பத்தின புக்கே வரும். ஓ, அதுக்குள்ள இவன் கதை கந்தல் ஆயிடுச்சு. இவங்க தான் அறவே கடாச்சே, எதையுமே முழுசா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்களும் அடிபட்டு யார் மேல சவாரி பண்றாங்களோ அவங்களையும் அடிபட வச்சிருவாங்க. அளவுக்கு அதிகமா இருக்கிறவங்களுக்கு காப்பாத்திக்கணுங்கிற கவலை, அளவோட சம்பாதிக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற கவலை. சரி. அடுத்தவங்க முதுகுல சவாரி செய்யறவங்களுக்கு இவங்க எப்படா கீழே போடுவாங்க, அடுத்தது யார் முதுகுலடா ஏறலாங்கிற கவலை. ஆனா நாளைக்கு பத்தின கவலையே இல்லாம அடுத்த வேலைக்காக சம்பாதிக்கிற கீழ்த்தட்டு மக்களுக்கு தான் இருக்கிறத வச்சு திருப்தி அடையிற ஜாலி நிம்மதி. இப்ப நம்ம அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்களேன், 2 ரூபாய் அரிசி, 2 ஏக்கர் நிலம், இலவச கலர் டிவி, இதெல்லாம் இவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கு தானே. 100 ரூபாய் கூலி வாங்கினா 60 ரூபாயை வீட்டுல கொடுத்துட்டு 40 ரூபாயை கையில வச்சுக்கிட்டு ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு 27 ரூபாய்க்கு ஒரு கட்டிங் வாங்கி அடிச்சுக்கிட்டு 5 ரூபாய் குழந்தைங்க கிட்ட தீனி வாங்கி கொடுத்துட்டு ஜாலியா நிம்மதியா இருப்பாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வீட்ல எல்லாம் வேலைக்காரங்களை விட்டு குழந்தைங்க கிட்ட பாதாம் பிஸ்தான் கலந்த 100 ரூபாய் பீஸா வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுல இருக்க சந்தோஷத்தை விட இவங்க 5 ரூபாய் மிக்சர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல இருக்கிற சந்தோஷம் அதிகம். வேலை செய்யற இடத்துல எல்லாம் முதலாளிங்க ஏதாவது ஒரு வார்த்தை கேவலமா பேசிட்டா கூட துண்ட வதறி தோல்ல போட்டுட்டு இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நெவர் மைண்ட். ஏன்னா இவங்க கிட்ட உழைப்பு இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, யாரையும் நம்பி இல்லை. இவங்க எந்த வேலைனாலும் செஞ்சு தேஞ்சு போவாங்களே தவிர சும்மா இருந்து துருபிடிச்சு போக மாட்டாங்க. இவங்க வேலை செய்யறப்ப இவங்க உடம்பு வேணா கஷ்டப்பட்டுக்கலாமே தவிர இவங்க மனசு சந்தோஷமா இருக்கும். இப்ப ஏழைங்களா கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்க வச்சாது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த நடுத்தர மக்கள் எப்படி தெரியுமா, போலி கௌரவத்துக்காக அவன் கான்வென்ட்ல படிக்கிறான் அதனால என் பையனை எப்படியாவது ஒரு கடன் வாங்கி லோன் போட்டு எப்படியாவது கான்வென்ட்ல படிக்க வைக்கணும்னு சொல்லி போலி கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன அழகா சொல்லுது பாருங்க. அப்பாவும் அம்மாவும் காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்து புள்ள போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுல என்னையா பெருமை? அப்பாவும் அம்மாவும் கூலி தொழிலாளியா இருந்து அது ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனா அதான் பெருமை. இந்த தவமாய் தவம் இருந்து படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்தனே. அதுல அந்த ஏழை அப்பா பிரஸ் வச்சிருப்பாரு. பிரஸ் வச்சிருக்காருனே ரொம்ப மிடில் கிளாஸா ஹை கிளாஸா நினைச்சிராதீங்க. அவரும் அதுல ஒரு பழைய பிரிண்டிங் மிஷின் வச்சிருப்பாரு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக சம்பாதிக்கிறவர் இல்ல, அடுத்த வேளை தேவைக்காக சம்பாதிக்கிறவர். தீபாவளிக்கு முந்தின நாள் தன்னோட குழந்தைங்களுக்கு தேவையான துணிமணி பட்டாசு வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமானெல்லாம் பார்த்து விளக்கேட்டு வச்சிருப்பாரு. ஒரு போஸ்ட் ஆர்டர் வந்திருக்கும், அது முடிஞ்சதும் அந்த டெலிவரியில வர பணத்துல எல்லாம் வாங்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அப்ப அந்த ஆர்டர் கேன்சல். என்ன செய்யறது நினைச்சு பாருங்க. விடிஞ்சா தீபாவளி, எதுவுமே வாங்கிட்டு போகலைன்னா குழந்தைங்களாம் ஏங்கி போயிடுவாங்களேன்னு கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு போஸ்ட் ஓட்டுற வேலை வருது. ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு உழைச்சு போஸ்ட் ஒட்டி அவர் பார்த்து வச்சதெல்லாம் வாங்கிட்டு போறாரு. அந்த தீபாவளி அன்னைக்கு காலையில அவர் பசங்க 2 பேரும் ஓடி வந்து தொப்புன்னு அவர் மேல விழறாங்க. அப்ப அந்த ஏழை அப்பா லேசா கண் திறக்கிறாரு. அப்ப அவர் கண்ணுல தெரியுது அந்த சந்தோஷம். ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு கண் செவந்து உடல் சோர்ந்து போய் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த சோர்வையும் மீறி அவர் கண்ணுல தெரியுது அந்த சந்தோஷம். தன் குழந்தைங்களும் குதூகலமா இருக்குங்கிற அந்த சந்தோஷமும் நிம்மதியும் எந்த மேல்தட்டு அப்பாவுக்கு கிடைக்காதுங்க, கிடைக்கவே கிடைக்காது. ஒரு தாய் பரம ஏழை. எப்படிப்பட்ட ஏழைனா
தங்களுடைய ஜாக்கெட்டை கூட அவங்களால கூலி கொடுத்து தைச்சுக்க முடியாத அளவுக்கு ஏழை. அருகாமனையில அரிஞ்சு ஊசி நூல் வச்சு கையில தைச்சு போட்டுக்குவாங்க. அந்த தாயினுடைய 8வது மகன் இன்னைக்கு உலக நாடுகள்ல பிரபலமா பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றான் என கேட்ட தாய்ங்கிற மாதிரி அவருடைய படிப்படியான வளர்ச்சியும் பார்த்து அந்த தாய் எவ்வளவு நிம்மதியா இருப்பாங்க. வேற யாரும் இல்லைங்க அந்த 8வது மகன். 3 வயசு குழந்தைய கேட்டா கூட திருக்குறள் தான் அன்பா சொல்ற நம்ம நடுவர் ஐயா தாங்க அது. இப்ப என்னை எடுத்துக்கோங்க, நான் 8வது படிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நான் எங்க வீட்ல எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ஏதோ தான் போட்டு ஷால் போட்டு அப்பப்ப எனக்கு கிடைக்கிற 1-2 ரூபாயெல்லாம் சேர்த்து வச்சு அப்ப எங்க வீட்ல படிப்பு செலவுங்கிறப்ப அதை கொடுத்து எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு பாரத்தை குறைப்பேன். நமக்கு தேவையானது நம்மளை சுத்தியே தான் இருக்கு. வாய்ப்பை தேடி ஓடணும், ஓடிக்கிட்டே தேடணும். இப்ப நம்ம பிறக்கிறப்ப கூட நமக்கு பசிக்கு தேவையான பால் நம்ம தாய்கிட்ட தயாரா இருக்குல்ல, அது மாதிரி தான் நமக்கு தேவையானது நம்மளை சுத்தியே தான் இருக்கு. தேடுறது ஓடுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அதான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்கிறோம்ல. பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பண்றோமா? அது எப்படி? நம்ம கூட ஓடி வந்தால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்களையும் முந்திக்கிட்டு நம்ம அம்மாவோட கர்ப்பப்பையை தேடி நுழைஞ்சோம்ல. அதே அந்த குழந்தை என்ன சொல்லுது, ஒரு கரு உருவாவதற்கு தகப்பனாரிடம் இருந்து வருகிற அந்த அணுக்களில் ஒரு அணு மட்டும் முந்தி ஓடி வந்து தாயின் கர்ப்பப்பையை அடைந்ததால் தான் கருவே உருவானது. அந்த மாதிரி தேடி ஓடுனது நம்ம பிறப்புக்கு முன்னாடியே இருந்தது. பிறந்து 25 வயசான பிறகு ஏன் வேலையை தேடி ஓட மாட்டேங்கிற, நீ தான் தப்பு பண்றன்னு சொல்லுது ஒரு சின்ன குழந்தை.